போதும் உன்னை நானும் விடமாட்டேன் தோத்து போ. ஒரு பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃபாதர் சன் காம்போக்கான ஒரு சாங்னு கூட சொல்லலாம். ஐ லவ் மோஸ்ட்லி ஐ லவ் திஸ் சாங். வீர தீர சூரர்களெல்லாம் வெத்து போகும் உன்னை கண்டால் உன்னை போலில்லை ஒருவன் மண்ணிலே. நாடு வீடு காடு எல்லாம் நான் கடந்து போனா கூட தொடரும் இந்த நினைவோ நெஞ்சிலே. உயிர் என்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிர் என்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே. ஒருபோதும் உன்னை நானும் விட மாட்டேன். தொற்று போக ஜெயிப்போமே நாம இந்த பூமி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. இது நானா என்ன? சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. இது என்ன உடம்பா வெடக்கோடு கோலம்பா புரியாம நான் பாக்குறேன். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. சமைச்சது இல்ல சமைஞ்சது தாண்டா உனக்காக எல்ல போடுறேன். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. ஆக்சுவலி ஜில்லா படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் 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 சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. சிவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் மதுரையை தன் கண்ட்ரோல்ல கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கேரக்டர். கட்ட பஞ்சாயத்து, மிரட்டல், கொலை, கொள்ளை எல்லாம் இவங்க தான் அடிப்பாங்க. ஸோ நம்ம மதுரைக்கு போனோம்னா மதுரைக்கு வந்தோமா, மீனாட்சியை கும்பிட்டோமா, மட்டன் கறி தோசையை சாப்பிட்டோமா, மதுரையை விட்டு கிளம்பணுமா இருந்தா இங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு கொலை பண்ற அட்டுழியம் பண்ற அந்த சிவனை அழிக்க நினைச்சா அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆபீசர்ஸா இருந்தாலும் அந்த சிவன் அவங்க அழிச்சிருவாரு. இதுதான் சிவன் எடுத்தோன்னே அழிச்சிட மாட்டாரு. ஸோ எவ்வளவு பெரிய ரவுடிங்க சிவன் அழிக்க வந்தாலும், கவர்மெண்ட் ஆபீசர் கமிஷனர்னு வந்தாலுமே சிவன் அவங்களை அழிக்கிறதுக்கு ஆயுதமா யூஸ் பண்ற சக்தி. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், ஆனா என் முன்னாடி ஒரே ஒருத்தன் என் சக்தி அப்படின்னு தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை அந்த சக்திங்கிற கேரக்டர். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, சக்திங்கிற பையன் எப்படி அவருக்கு பிள்ளை ஆனார்னா, சிவனிடம் ஒரு கார் டிரைவர் இருப்பார். அப்போ ஒரு கேங்கு சிவனை அட்டாக் பண்ணும்போது தனக்கு அப்பா வந்திருக்காரு. அது கார் டிரைவர் தான் சக்தியோட அப்பா. ஸோ சிவனை காப்பாற்ற அவர் உயிரை அவர் விட்டுருப்பாரு. அதுன்னு இருந்து தான் அப்பா தன்னை விட்டு போனதுலேருந்து சிவனை சக்தி தான் அப்பாவை ஏற்றுக்குப்பாரு. அதாவது இதெல்லாமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். நீ மதுரையில நீ கொலை பண்ணு, கொள்ளையடி, ரவுடிசம் பண்ணி என்ன வேணா பண்ணு, ஓகேவா, அதெல்லாம் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கே கமிஷனர் ஆயிடுவாருங்க. அதாவது இந்த அவங்க பண்ற அந்த மக்களுக்கு பண்ற அராஜகம் அட்டுழியத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு கமிஷனர் வந்திருப்பாரு. அந்த கமிஷனரையே போட போய் அதுக்கப்புறம் இவரே கமிஷனர் ஆகி மதுரையை ஆப்ரேஷன் கிளீன் அப்படிங்கிற பேர் ஒரு ரவுடி பயம் இருக்கக்கூடாது. மதுரையில ரவுடிசம் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சக்தியோட மாமே மச்சானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பண்ற ரவுடிசத்தினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த போலீஸ் காக்கி சட்டை அது கமிஷனர் ஆகி காக்கி சட்டை போட்டது பார்த்தீங்கன்னா அது நல்லது பண்ணணும், ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல ஸோ தான் அப்பாவை கெட்டவன்
அதாவது சிவன் அப்படின்னா அழிக்கிறவன், கெட்டவன் அப்படிங்கிறவங்க. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. தூக்கி கொண்டு போய் சிவன் நல்லவன்டா அப்படின்னு மதுரைக்கு அவர் போர்ட்ரேட் பண்ணுவார். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஆஸ் எ ஹீரோ ஸோ விஜய் சக்திங்கிற கேரக்டரில் மேனரிசம் பயங்கரமாக இருக்கும். படத்தில் பாட்டு மஜாவாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு பக்காவான கமர்ஷியலி அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும். ஜில்லா வந்து நீங்கள் ஒரு மாதிரி அடிக்கடி பார்க்கும்போது ஒரு வைபான ஃபிலிமாக இருக்கும். எத்தனை பேருக்கு ஜில்லா ஃபிலிம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த ஃபிலிமு வர்த்து. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. இந்த படம் வந்து ஒரு சிம்பிள் மூவி தான், ஆனால் பார்க்க ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட், பக்காவான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும். ஒரு ஃபிலிம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபிலிமை நீங்கள் பார்க்கலாம், ஒர்த்து தான். ஜில்லா பசங்க ஆசையாக வச்ச பேர் ஜில்லா. சக்தி அது என் அப்பா எனக்கு வச்ச பேர் ஜில்லா. பசங்க ஆசையாக வச்ச பேர் ஜில்லா.